முஸ்லிம்கள் ஏன் குரானை ஓதுகிறார்கள்? ஏன் நாம் குரானுடன் ஆழமான தொடர்பையும் நெருக்கத்தையும் உருவாக்க வேண்டும்? குரான் என்பது வெறும் ஓதுவதற்கான புத்தகம் அல்ல, அது வழிகாட்டுதல், ஒளி, இரக்கம், வாழ்வின் முறையே ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுடன் மிக ஆழமான தொடர்பு கொண்டவர். அவருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணநலன் பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், அவருடைய குணம் குரான் தான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு குரான் போல் இருந்தார். அல்லாஹ் குரானில் கட்டளையிட்ட அனைத்தையும் அவர் வாழ்க்கையில் செயல்படுத்தினார். நீங்கள் அவரை பார்த்தால் குரான் நடைமுறை வாழ்க்கையாக கண்ணில் தெரிந்தது. அவருடைய முழு வாழ்க்கையே குரானின் உருவம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நடக்கும் குரான் ஆக முடியாவிட்டாலும் குறைந்தது ஒரு நடக்கும் சூரா ஆகலாம். அதுவும் முடியாவிட்டால் குறைந்தது ஒரு நடக்கும் ஆயத்து ஆகலாம். குரானின்